ஹலோ கோடர்ஸ், இன்றைக்கி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை க்ரோமில் தான் போய் ரன் பண்ணி பார்த்துருப்போம். இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை நம்மளோட லேப்டாப்லேயே எப்படி ரன் பண்ணி பார்க்கலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு நமக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று நோடு, இன்னொன்று விஷுவல் ஸ்டுடியோ, அதாவது ஒரு எடிட்டர் தேவை. நான் விஷுவல் ஸ்டுடியோங்கிற எடிட்டரை டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம க்ரோமுக்கு போயிடுவோம். க்ரோமில் விஷுவல் ஸ்டுடியோன்னு டைப் பண்ணி டவுன்லோடுன்னு கொடுத்தோம்னா நமக்கு விஷுவல் ஸ்டுடியோட அஃபிஷியல் பேஜ் வந்துடும். இந்த பேஜில் போய் உங்களுக்கு எந்த மாதிரி விஷுவல் ஸ்டுடியோ வேணும், மேக் வச்சுருக்கீங்களா, இல்லாட்டி லினக்ஸா, இல்லாட்டி விண்டோஸா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு நோடுங்கிற ஒரு இது தேவைப்படுது. அதை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு நோட் டவுன்லோடுன்னு நம்ம கொடுப்போம். நோட் டவுன்லோடுக்குள்ளே போய் அதில் 2வது லிங்க் ஒன்று இருக்கும். அதாவது நோடு ரன் ஜாவாஸ்கிரிப்ட் எனிவேர், அதிலே கொடுத்துருக்கு நோடு எதுக்குன்னு. இந்த நோடை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் நோட் ஜேஎஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அதோட அண்மையான வெர்ஷனான 20வது வெர்ஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு நோடு தேவைப்படுது. இப்போ இந்த நோடை வந்து கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு டவுன்லோட் ஆகிரும். இது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த கோடை பாருங்கள். வேர் ஏஜ் ஈக்குவல் டு 15 கொடுத்துருக்கேன். கன்சோல் லாக் யூஆர் அடல்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நம்ம கண்ட்ரோல் @% கொடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த விஷுவல் ஸ்டுடியோட டெர்மினல் வரும். இந்த டெர்மினலில் நம்ம நோன்னு டைப் பண்ணி நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலோட நேமை கொடுக்கணும். நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை நம்ம சேவ் பண்ணுறோன்னா .js ஃபைல் நேம் .jsன்னு போட்டு தான் சேவ் பண்ணணும். அதாவது .jsன்னு போட்டால் தான் அது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலுங்கிறத நம்மளோட லேப்டாப்பால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நோடு நம்ம ஸ்பேஸ் நம்மளோட ஃபைலோட நேமை கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு வந்து அவுட்புட் என்ன வந்திருக்குன்னா யூஆர் அடல்ட்டுங்கிற கன்சோல் லாக் வந்திருக்கு. ஆனால் ஏஜ் 15, ஆனால் அவங்க அடல்ட்டாக இல்லை. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஒரு கண்டிஷன் எழுத போகிறோம். இந்த கண்டிஷன் என்ன எழுத போகிறோன்னா அவனுக்கு ஏஜ் வந்து 18, 18 விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இந்த யூஆர் அடல்ட்டுங்கிற கன்சோல் லாக் நமக்கு வரணும். அதுக்கு தான் நம்ம இந்த இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணுவோம். இஃப்னு போடுறோம், இஃப் கண்டிஷன் எழுதுகிறோம். ஏஜ் > 18 இருந்தால் எனக்கு இந்த கன்சோல் லாக் யூஆர் அடல்ட்டுங்கிற கன்சோல் லாக் வந்து நமக்கு வந்து வரணும். இப்போ இந்த கோடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நோ டெமோன்னு போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். நமக்கு கோடு எந்த கன்சோல் லாக்குமே வரலை. ஏன்னா அவனோட ஏஜ் 15. ஸோ நம்ம கன்சோல் லாக் வந்து 18, அவனோட ஏஜ் 18 விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த கன்சோல் லாக் நமக்கு வரும். இப்போ இது ஏஜை வந்து நம்ம 18 கொடுக்குறோம். 18 கொடுத்து நம்ம இந்த கோடை மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு யூஆர் அடல்ட்டுங்கிற அவுட்புட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம இஃப் எல்ஸை பார்ப்போம். அதாவது இப்போ 18 இருந்தால் யூஆர் அடல்ட்டுன்னு சொல்லிடுவோம். அது 18ஓட கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன வரும், அதை சொல்கிறதுக்கு தான் எல்ஸுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா கன்சோல் லாக்கில் 18 வயசோட கீழே இருந்தால் எனக்கு வந்து அவன் வந்து ஒரு யூஆர் சைல்டுன்னு வரணும். இப்போ சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கோடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ வந்து அவனோட ஏஜ் 18னால யூஆர் அடல்ட்டுன்னு வந்திருக்கு. இப்போ ஏஜை வந்து நம்ம வந்து 17 மாற்றிப்போம். இதை சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவனோட ஏஜ் வந்து 17னால நமக்கு வந்து யூஆர் சைல்டு அப்படிங்கிற அவுட்புட் வந்திருக்கு. நம்ம எல்ஸ் இஃப் கண்டிஷனை பற்றி பார்ப்போம். இப்போ வேர் ஸ்கோர் = 19 கொடுக்குறேன். இப்போ வந்து இஃப் கண்டிஷன் எழுதுகிறேன். அதாவது ஸ்கோர் வந்து எனக்கு 19 = 19 இருந்தாவோ 19ஓட பெருசாக இருந்தாலோ கன்சோல் லாக்கில் எனக்கு கிரேடு ஏன்னு வரணும். அப்படி இல்லைன்னா எல்ஸு கன்சோல் லாக்கில் எனக்கு கிரேட் எஃப்னு வரணும். இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு கிரேட் ஏன்னு வந்திருக்கு. இப்போ நான் வந்து ஸ்கோரை வந்து 18 மாற்றுறேன். இப்போ இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்.
கிரேடு எஃப்னு வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் 18 மார்க் வாங்கியிருக்கேன், ஆனால் நான் கிரேடு எஃப்பா இல்லைல்ல. இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வருது, எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட்டுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. இந்த எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு, ஆனால் எனக்கு வந்து 18ங்கிறது வந்து எஃப் கிரேடில் வராதுல்ல. அதனால் இன்னொரு கண்டிஷனை செக் பண்ணு. இஃப் கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல, இன்னொரு கண்டிஷன் போடு, ஸ்கோர் அதாவது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்தால் கன்சோல் லாகில் கிரேட் பின்னு வரணும். உப்ஸ், இப்போ இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு கிரேட் பிங்கிற கரெக்டான ஆன்சர் வந்திருக்கு. அதாவது இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் எல்ஸ் கண்டிஷன் ஒர்க் ஆகாமல் இன்னொரு கண்டிஷன் நம்ம வச்சு செக் பண்ணுறதுக்கு எல்சிஃப் கண்டிஷன் வந்து நம்ம எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த எல்சிஃப் வந்து இப்போ ஒரு எல்சிஃப் தான் போட முடியுமான்னா கிடையாது, இன்னொரு எல்சிஃப்புமே நம்மளால் போட முடியும். இன்னொரு எல்சிஃபில் நம்ம 17 கொடுக்குறோம், 17 கொடுத்து கிரேட் ஜீன்னு கொடுக்குறோம். இப்போ இந்த இதை வந்து நம்ம வந்து 75 அப்படின்னு கொடுக்குறோம். 75 அதாவது 65 அப்படின்னு கொடுத்தோம்னா 75ன்னே கொடுப்போம். 75ன்னு கொடுத்துட்டு இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோன்னா கிரேடு சி, அதாவது என்னோடய மார்க்கு 75னா என்னோடய கிரேடு வந்து சின்னு வந்திருக்கு. எவ்வளோ கோடிங் வீடியோஸ் பார்த்தாலும் நம்மளால் ஒரு கோடிங்கை ப்ராக்டிக்ஸ் இல்லாமல் செய்யவே முடியாது. நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் இருக்கிற கொஸ்டின்ஸுக்கெல்லாம் கோடிங்கை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷனை சொல்கிறேன். ஃபார் யுவர் வாட்சிங், see you in next video.